வழங்கப்படுகிறது. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். ராமதூதன், ராமபக்தன் ஆஞ்சநேய சுவாமி. காரிய சித்தி, ஆயுள், ஆரோக்கியம், பலம், மதிநுட்பம், பணிவு ஆகிய அனைத்து நற்பண்புகளும் குடிகொண்டவர் ஹனுமான். எந்த ராமர் கோயிலாக இருப்பினும் அங்கு கண்டிப்பாக ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். எப்படி பிரதானமான பெயரோடே ராமர் உள்ளாரோ அதை போல் எத்தனையோ ஊர்களில் ஆஞ்சநேயர் ஹனுமாரே முக்கியமான கோயில் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஆஞ்சநேயர் கோயிலைத்தான் தற்போது அடைந்துள்ளோம். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகும் மார்க்கத்தில் திருவெரும்பூர் என்னும் பிரசித்தமான ஊர், அனைவரும் அறிந்த ஊர். அங்கே மேம்பாலத்துக்கருகே ரயில் அடியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பக்த ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். சிறு கோயில், ஆனால் பிரசித்தமான ஆஞ்சநேயர் கோயில். முகப்பிலேயே ராமனுடைய பட்டாபிஷேக திருக்கோலம். ராமனும் சீதையும் சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அருகே இலக்குவனும் பரதனும் சத்ருகனனும் வெண்சாமரம், குடை ஆகியவற்றை ஏந்தி பணிபுரிகிறார்கள். வசிஷ்டஹா வாமதேவச்ச ஜாபாலி ரத காஷ்யபஹ காத்யாயனஹா சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா என்கிற வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தின்படி பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்த 8 மகர்ஷிகளும் உடன்கூடி நிற்கின்றனர். இவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்கிறோம். ஒரே சன்னிதானம், முக்கியமான சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி. ஆனால் இத்திருக்கோயிலில் பல ஆஞ்சநேயர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஒடிஷாவிலிருந்து வந்த ஓர் ஆஞ்சநேயர், அருகேயே ராமலக்ஷ்மணர்களை தூக்கி கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர். இன்று இவர்களை சேவித்துக் கொள்ளுவோம். ஆஞ்சநேய சுவாமிக்கு வெற்றிலை மாலை, அதே போல வெண்ணைக்காப்பு, வடை மாலை இதெல்லாம் மிகவும் பிரசித்தமானவை. இத்திருக்கோயிலில் தினப்படி வெண்ணைக்காப்பு சாத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரியா மாநிலத்திலிருந்து ஆச்சரியமான வடிவத்தோடே ஓர் ஆஞ்சநேயர் இங்குள்ளார். அவருடைய திருமேனி ஒரு மாறுதலுக்கு சிகப்பு வர்ணத்தில் உள்ளது, கருஞ்சிவப்பு வர்ணத்தில் உள்ளார். அவர் தினப்படி வெண்ணெய் சாத்திக் கொள்ளுகிறார். அதிலும் வெவ்வேறு திருக்கோலத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அவருக்கு ஓர் புறத்தே ராமனையும் லக்ஷ்மணனையும் தன் 2 தோள்களிலும் தூக்கி கொண்டு வேகமாக புறப்படும் தருணத்தில் அந்த கோலத்தில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அவருக்கு பக்கத்தில் கால்களை குத்திட்டு கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் ஓர் ஆஞ்சநேயர் உள்ளார். இவர்களையெல்லாம் இன்று தரிசித்துக் கொண்டோம். பிரதானமாக இருக்கும் பக்த ஆஞ்சநேயர், அஞ்சலி ஆஞ்சநேயரை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போது சீதை தான் யார் என்பதை ராவணனுக்கு உரைத்தாள். அடுத்து ராவணன் தான் ஆர் என்பதை கூறி தன் ஆசைக்கு இணங்கும்படி சீதையை வற்புறுத்தினான். ஆனால் சீதை அவனை இகழ்ந்து பேசி, ராமனுக்கு முன்னே நீ எம்மாத்திரம், ஈயாடுவதோ கருடற்கெதிரே,
சிறகிருக்கிறது என்பதற்காக கருடப் பறவைக்கு முன்னால் ஈ ஆட்டம் போட முடியாது. தனக்கும் நடக்க முடியும் என்பதற்காக ஒரு நரி சிங்கத்தின் முன்னே நடை போட முடியாது. என் ராமன் எங்கே, நீ எங்கே? மூடனே, உனக்கு இது நல்லதல்ல. கழுத்திலே கல்லை கட்டிக்கொண்டு கடலில் இறங்குகிறா போலே செய்கிறாய். என்ன தொட்டாலோ ஆசைப்பட்டாலோ உனக்குத்தான் கேடு, புரிந்துகொள் என்று சீதை பலவாறும் உபதேசித்தாள். ஆனால் அவையெல்லாம் ராவணன் காதில் ஏறவில்லை. இனி 48வது சர்க்கம். ஏவம் ப்ருவத்யாம் சீதாயாம் சம்ரத்த பருஷம் வசஹ லலாட்டே ப்ருடீம் கிருத்வா ராவண பிரத்யுவாச்சஹ. இப்படி சீதை பேசினதை கேட்டவன் கோபம் கொப்பளிக்க தன்னுடைய புருவத்தை நிறுத்தி நெற்றிக்கு தூக்கினான். பிராதா வைஸ்ரவணஸ்யாகம் சாபத்னோ வரவர்ணினி ராவணோ நாம பத்ரந்தே தசக்ரீவ பிரதாபவான். நான் ஆரென்று தெரியாமல் பேசுகிறாய். உன் கணவன் மனிதன், காடுகளில் திரிபவன், பிச்சை எடுப்பவன், அரசை இழந்தவன். ஆனால் நான் 10 தலை ராவணன், இலங்கைக்கு அதிபதி, குபேரனுக்கு உடன் பிறந்தவன், புலஸ்திய வம்சத்தில் அவதரித்தவன், அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவன், 20 கைகளை கொண்டு கைலாசத்தையே அசைக்க துணிந்தவன். இப்படிப்பட்ட என்னிடத்திலா ராமன் பெருமையை பேசுகிறாய்? என்னுடைய உடன் பிறந்தவனான பெரியம்மா அவனுடைய மகனான குபேரன், அவனுடைய பட்டணத்துக்கு சென்று சண்டையிட்டேன். அவனிடத்திலிருந்து புஷ்பக விமானத்தை பறித்து வந்தேன். யஸ்ய தத் புஷ்பகம் நாம விமானம் காமகம் சுபம் வீர்யாதாவர்ஜிதம் பத்ரே ஏனயாமி விஹாயசம் யத்ர திஷ்டாம்யஹம் தத்ர மாருதோவாதி சங்கிதா. நான் நிற்கும் இடத்தில் காற்று கூட வராது. நான் இருக்கும் வீட்டில் நெருப்பு என்னை கேட்டால் தான் எரிய முடியும். இப்படி பஞ்சபூதங்களையும் அடக்கி வைத்திருப்பவன் யான். உன்னிடத்தில் விருப்பம் கொண்டேன். நீ ஆசைப்பட்டபடியெல்லாம் இலங்கையில் வாழலாம். 5000 பெண்டிரை உனக்கு வேலைக்காக நியமிக்கிறேன். பிரகாரேண பரிக்ஷிப்தா பாண்டுரேண விராஜிதா தத்ரத்வம் வச. ஹே சீதே, ராஜபுத்திரி மயாசக. நீ இப்படி காட்டில் சுத்தி திருபவனோடே வாழாதே. என்னோடு சுகபோகமாக வாழலாம், வா என்று ஆசை வார்த்தை காட்டினான் ராவணன். ஆனால் இவன் நினைக்கிறா போலா ராமன்? ராமபிரபாவத்துக்கு முன்னால் இவன் எம்மாத்திரம்? சீதை அவனை இடித்து உரைக்கிறாள். ஸ்தாபயித்வா பிரியம் புத்திரம் ராஜ்யே தசரதோ நிருபஹ மந்தவீர்யஸ்ததோ ஜேஷ்டஹ சுதஹ பிரஸ்தாபிதோ வனம். ராவணன் சீதையிடத்தே கூறுகிறார், என்ன உன்னுடைய மாமனார் ஒரு பெண்ணனுடைய வார்த்தையை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டார். அவரோ கைகேயி சொன்னதை கேட்டுத்தானே ராமன் காடேகினானாம். நீயும் அவனோடு கூட வந்தாயாமே. இதுவா உங்கள் அரசு? இதுவா பெருமை? ரக்ஷராட்சச பர்த்தாரம் காமய ஸ்வயமாகதம் ந மன்மத சராவிஷ்டம் பிரத்யாக்கியாசும் துமர்கசி பிரத்யாக்கியாயி மாம் பீரு பశ్చాத்தாபம் கமிஷ்யசி. ராவணா, எனக்கு வியப்பாக உள்ளது. குபேரனுக்கு உடன் பிறந்தான் என்று சொல்லிக்கொண்டா இப்படி தவறாக நடக்கிறாய்? பெரிய பெயர்களை எடுத்தால் அதுக்கு தகுந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னாருக்கு மகன், இன்னாரோட தொடர்பு என்று சொல்லிவிட்டு தாழ்ந்ததாக நடந்து கொள்ளக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கும் தீமையை பார்த்தால் நீ குபேரனோடு கூட பிறந்தவன்னா சொல்லிக் கொள்ளுகிறாய். ஏவமுக்தாது வைதேகி குருத்தா சம்ரக்தலோச்சனா அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ரஹிதே ராட்சசாதிபம் வியபதிஷத்வம் அசுபம் கர்த்துமிச்சசி. நீ எந்த அசுபமான காரியத்தை தீங்கு செய்ய நினைக்கிறாயோ ஒரு நாளும் வனதேவதைகள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். என் ராமனும் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். நீ கூறினாய், அக்னி உனக்கு நடுங்கும், வாயு நடுங்குவார், இந்திரனே நடுங்குவார். நீ இந்திராணியை கூட கவர்ந்து வந்துவிட்டு தப்பித்து விடலாம். ஆனால் என்னை கவர்ந்து போய் உன்னால் வாழ முடியாது. அபகிருத்திய சச்சீம் பாரியாம் சக்கியமிந்திரஸ்ய ஜீவித்தும் நகி ராமஸ்ய பாரியாம் மாமானீய ஸ்வஸ்திமான் பவேத் ந மாதிரிஷீம் ராட்சச தர்ஷயித்வா பீதாமிருதஸ்யாபி
தவாஸ்தி மோக்ஷா. என்னை எடுத்து போய் விட்டு ஒரு நாளும் நீ அமுதம் குடித்தால் கூட உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. அமுதத்தை கொடுத்த தேவர்கள் சாகாவரம் பெற்றார்கள். அதே போல சீதையை தூக்கி போனாலும் ஒருவேளை ராவணன் அமுதத்தை கொடுத்து விட்டால் அப்போது தப்பித்து விடலாமா? முடியாது. ராவணா, அந்த அமுதத்தை கொடுத்தவனே வந்தாலும் குடித்தவனே இருந்தாலும் உன்னால் ராமனிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இப்படி சீதை பேசியவுடன் கடுங்கோபம் கொண்ட ராவணன் அவளை பிடித்து தூக்கி ஒரு பெரிய தேரில் வைத்து கொண்டு தப்பிக்கிறான். அவ்விடத்திலிருந்து திருடி செல்லுகிறான். இப்போதும் சாகேத் என்ன ஆச்சரியமான இடம். அதுதான் அயோத்தியா. சாகேத நிலையம், சாகேத நிலையம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அது சாகேத் அயோத்தியா. தாக்கேத் என்கிற இடம் உள்ளது. அது நாசிக் பஞ்சவட்டியிலிருந்து இகத்புரி போகும் மார்க்கத்தில் இருக்கும் ஒரு அழகான இடம். அவ்விடத்தில் தான் ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சம் கிட்டிற்று. இப்போது அந்த இடத்தின் வழியே தான் ராவணன் தூக்கி போகப் போகிறான். இவர்கள் இருப்பது பஞ்சவட்டியில். அருகே ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்கள் இருந்தார்கள். இப்போது ராவணன் தூக்கி போகப் போகிறான். அந்த வழியில் ஜட்டாயு கழுகரசன் தடுக்க போகிறார். அவர் அடிபட்டு விழுந்து மோட்சம் போன ஸ்தலம்தான் தாகேத்துன்னு கொண்டாடப்படுகிறது. அது மேலே பார்ப்போம். இப்போது 49வது சர்க்கம், சீதையை அபகரித்தல். சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா தசக்ரீவ பிரதாபவான் ஹஸ்தே ஹஸ்தம் சமாஹன்ய சகார சுமஹத்பபுஹு. இப்படி சீதை பேசியவுடன் கேலியாக சிரித்து கொண்டு தன் கைகளை தட்டி கொண்டு தன்னுடைய பெரிய வடிவத்தை ராவணன் எடுத்துக்கொண்டான். ச மைதிலீம் புனர்வாக்கியம் பபாஷே வாக்கிய கோவிதா நோன்மத்தையா ஸ்ருதௌ மன்யே மம வீரிய பராக்கிரமோ. ஹே தேவி, நீ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாய். நீ முட்டாளா? நானார், ராமனார், எனக்கிருக்கும் செல்வம் என்ன, செருக்கென்ன, நம்மோடு இயைந்து வாழ எத்தனையோ பெண்கள் காத்திருக்கும் போது உனக்கென்ன? சத்ய சௌமியம் பரித்யஜ்ய தீக்ஷ்ண ரூபம் ச ராவண ஸ்வம் ரூபம் காலரூபாபம் பேஜே வைஸ்ரவணானுஜா. தன்னுடைய பழைய வடிவத்தை, அதாவது எடுத்துக்கொண்டிருந்த பிக்ஷு ரூபத்தை துறந்தான். இப்போது தன்னுடைய ராவணேஸ்வரனான ராட்சச வடிவத்தை எடுத்துக்கொண்டான். சம்ரக்த நயனஹ, குதறி சிவந்திருக்கிற கண்கள், ஸ்ரீமான் ஸ்தப்த காஞ்சன பூஷணஹ, அதிகமான தங்கத்தால் பண்ணப்பட்ட ஆபரணங்கள், குரோதேன மகதாவிஷ்டஹ நீல ஜீமூத சந்நிபஹ, ஒரு கருத்த மேகத்தை போல இருக்கும் உடல், கரகரத்திருக்கும் பற்கள், கொடித்து துடித்து கொண்டிருக்கும் மீசை, தசாஸ்யஹ 10 முகங்கள், விம்சதி புஜக 20 கைகள், பபூவ க்ஷணதாச்சரஹ சபரிவ்ராஜக சத்ம மகாகாயோ விஹாயேத். இவன் எடுத்துக்கொண்டிருந்த பரிவ்ராஜகன், அதாவது சந்நியாசி வேஷம், அதை அப்போதே விடுத்தான். ராவணன் கூறுகிறான், த்ரிஷு லோகேஷு விக்யாதம் யதி பர்த்தாரம் இச்சசி. ஹே தேவி, மூவுலகத்திலும் பெயர் பெற்றிருக்கிற ஒரு கணவன் வேணும். காட்டிலே தேடும் கணவன் அல்லன், மூவுலகத்துக்கும் அரசனான கணவன் வேணும் என்று ஆசைப்பட்டாயானால் மாம் ஆசிரய வராரோஹே தவாகம் சதிருஷப்பதி. உனக்கேற்ற பதி கணவன் நான், என்னையே விரும்புவாய். தெஜதாம் மானுஷோபாவா மைபாவ பிரணீயதாம். மனிதனை கணவன் கணவன் கொண்டிருந்த நினைவை விடு, இப்பேற்பட்டவனான என்னை கணவனாக நினைத்துக்கொள். இத்யுக்த்வா மைதிலீம் வாக்கியம் பிரியார்கம் பிரியவாதினீம் வாமேன சீதாம் பத்மாக்ஷீம் மூர்த்தஜேஷு கரேண சக. உடனே அருகே வந்தான். கோபத்தோடே சீதையை பிடித்து அவருடைய கையை ஒரு கையால், அவருடைய தலைமுடி கச்சையை ஒரு கையால் அவளை அப்படியே தூக்கினான். ஊர்வோஸ்து தட்சிணேனைவ பரிஜக்ராக பாணினா தம் திருஷ்டுவா கிரிசிங்காபம் தீக்ஷ்ணதங்ஷ்டம் மகாபுஜம் பிராத்ரவன் மிருத்யு சங்காசம் பயார்த்தா வனதேவதாக. இப்படி பயங்கரமான ரூபத்தில் இருந்த ராவணன் அவனை கண்டு பயந்து போய் அருகிலிருந்த வனதேவதைகளெல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். அவளை தூக்கினான். தன்னால் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு மாயையான தேர், அந்த தேரிலேறி அமர்த்தினான். அங்கே நாதாய வைதேகிம் ரதம் ஆரோகயத்ததா சா கிரகீதா சிச்சுக்ரோஷ ராவணேன யசஸ்வினி ராமேதி சீதா துக்கார்த்தா ராமம் தூரம் கதம் வனே. வெகு தூரத்துக்கு சென்றிருக்கிற ராமனுக்கும் காதில் விழும்படிக்கு சீதை கூக்குரலிட்டார். வனதேவதைகளே, மரங்களே, பறவைகளே, நதியே, கோதாவரியே, ராமா லக்ஷ்மணா, எங்கு சென்று விட்டீர்கள்? என்னை இழக்கப் போகிறீர்களா?
கடைசியில் கைகேயி சொன்னது உண்மையாக போகிறதா? உடனே வந்து காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இடுகிறாள். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.